அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? என் நிலையிலும் நான் இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது மகிழ்வாக இருப்பேன் என்று சொல்கின்ற ஆன்மாக்கள் நிறைவு உண்டு இல்லையா? அவர்கள் எல்லாம் நற்பேர் பெற்றவர்கள். நற்பேர் பெற்றவர்கள் யார்? இறைவனோடு இணைந்து நடப்பவர்கள் இல்லையா? நாமும் அந்த நற்பேர் பெற்றவர்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் மன்றாடுவோம். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறை வார்த்தை 1-3 முடிய. குரலொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். என் நெறிமுறைகளை பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோம்பிருந்த போது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோம்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன செய்கிறோங்கிறது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இந்த 40 நாளில் உபகாசம் என்ற நோன்பு இல்லையா? ஜபம் உபகாசம், ஜபம் தபம், இந்த ரெண்டும் இருக்கும்போது இறைவன் நம்மளோடு இணைந்திருப்பார். அது நம்மளுடைய ஆதாயத்திற்காகவா, பிறருடைய ஆதாயத்திற்காகவா, பிற ஆன்மாக்களை மீட்பதற்காகவா, பிறருக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? நம் பாவத்தன்மையிலிருந்து விலகி பிறருக்காக ஜெபிக்கின்றோமா? நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோமா? பிறருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டு அந்த ஆன்மா இறைவனுடன் திரும்பி வருகிறதா? அப்போது நாம் ஜெபிக்கின்ற ஜபங்கள் அனைத்தும் இறைவனுக்கு தெரியும் நாம் எப்படி ஜெபிக்கோம் என்று இல்லையா? அதான் சொல்கிறார், கூப்பிடு, பேரொளி எழுப்பி கூப்பிடு, ஓயாது கூப்பிடு. என்ன அப்படி கூப்பிடும்போது அதில் எதை நாடுற? ஓ ஆதாயத்தை நாடுற. அப்போ நாம் அவர்கிட்ட இருந்து என்ன கேட்குறோம்? நான் இவ்வளவு ஜபம் ஜபிக்கனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலேன்னு கேட்குறோம். அப்படி தானே? உம்முடைய சித்தம் இறைவான் என்று சொல்லி பாருங்களேன், சொல்லித்தான் பாருங்களேன். இத்துன்பம் வந்தது என்னால் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நம் ஒவ்வொருவரும் நாம் படுகின்ற துன்பங்கள் அனைத்தும் என்னால் வந்தது என்று சொல்லி அதற்கு தகுந்தாற்போல் நாம் வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு ஒரு நிறைவான முடிவு உண்டு. எப்பொழுதும் இத்துன்பம் நமக்கு இருக்காது. நம்முடைய குற்றங்கள் என்ன, குறைகள் என்ன ஆராய்ந்து பார்ப்போமே. அந்த குற்றத்தின் மூலமாக நாம் இவ்வளோ துன்பப்படுகிறோம்மா? தொழில் இல்லை, வறுமை, வாழ வழி இல்லை ஆண்டவரே, பொருளாதாரம் இல்லை, இன்று என்ன செய்வோம், நாளை என்ன செய்வோம் என்று நாங்கள் முழித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கடன் கொடுப்பார் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படி கடன் வாங்கினால் நாங்கள் எப்படி அடைப்போம் ஆண்டவரே என்று சிந்திக்கின்ற உள்ளங்களும் நிறைய இருக்கிறது இல்லையா? அப்போ நமக்கு யார் தருவா? இறைவன் தான் தர வேண்டும். எங்கள் உழைப்பின் மேன நாங்கள் உண்ணும்படி எங்களை ஆசீர்வதி ஆண்டவர் என்று சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாம் நோன்பு இருக்கிறோம், தபம் இருக்கிறோம், ஜபம் இருக்கிறோம். அந்த ஜபம் பிறருக்காகவும் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்காகவும் நாம் இருந்தால் கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாம் நோன்பு இருக்கும்போது அவர் நம்மளை நோக்கவில்லை என்று சொல்கிறோம். நம்முடைய குறிப்பிட்ட குரலுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை என்று சொல்கிறோம். நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது, என்ன குற்றம் இருக்கிறது? என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. என் குற்றங்களை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அதில் நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொல்லி பாருங்களேன். நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அதையும் மீறி நாம் குற்றமற்றவர்கள் என்று நம் ஆன்மாவுக்கு தெரியும், உள்ளத்திற்கு தெரியும். இறைவன் சொல்லுகிறார் என்றால் இத்துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இறை சித்தம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது இறைவன் நம்மளை எல்லா வகையிலையும் வழி நடத்துவார். ஒருபோதும் நம்மளை கைவிட்டு விட மாட்டார் இல்லையா? அப்போ நாம் உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கின்ற ஜபங்கள் அனைத்தும் நிறைவாக நமக்கு வாழ்வை தரும். அந்த வாழ்வை, நாம் பெற்ற வாழ்வை பிறரும் பெறும்படி நாம் அவரை மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலமாக எங்களை தெளிவுபடுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டி ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை கண்ணுங்கருத்துமாக வாழும்படி எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த பேறு பெற்ற வாழ்க்கை உம்மால் வந்தது ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று உணரும்படி எங்களுக்கு செய்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை உற்று நோக்கீர் என்பதை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு அனைத்தையும் நிறைவாக எதை செய்தாலும் உம்முடைய சித்தப்படியே செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி
நாங்கள் மட்டுமல்ல பிறரையும் நாங்கள் வழிநடத்தும்படி நீர் எங்களை ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.